கீழுள்ள சொற்றொடரில் முன்னிடைச் சொற்களை கண்டறியவும். Identify the prepositions from the following sentences. எங்கள் அலுவலகத்தின் பிரதான கிளையிலுள்ள ஒரு ஊழியர் நேற்று உங்களிடம் உரையாடினார். A staff of our office in the main branch spoke to you yesterday. அலுவலகம் என்றால் ஆபீஸ், ஊழியர் என்பது ஸ்டாஃப், பிரதான கிளை என்பது மெயின் பிரான்ச், உரையாடினார் என்பது ஸ்போக், நேற்று எஸ்டர்டே, உங்களிடம் டு யூ. இந்த வாக்கியத்தில் உள்ள முன்னிடைச் சொற்கள் அதாவது prepositions of, in, to. A staff or office என்று கூறினால் அதில் பொருள் இல்லை. A staff of our office அதாவது எங்கள் அலுவலகத்தின் ஒரு ஊழியர் என்று பொருள். In the main branch, our office the main branch என்று கூறினாலும் பொருள் இல்லை. எங்கள் அலுவலகத்தின் பிரதான கிளையிலுள்ள என்பதே பொருள் தருகிறது. எனவே in என்பது முன்னிடைச் சொல். spoke to you yesterday, spoke you yesterday அதாவது உங்கள் உரையாடினார் என்பதில் பொருள் இல்லை. to you என்றால் உங்களிடம். இங்கு to என்ற சொல் முன்னிடைச் சொல். ஏனெனில் spoke to you உங்களிடம் உரையாடினார் என்பதில்தான் பொருள் விளங்குகிறது. எனவே இந்த வாக்கியத்தில் of, in, to இம்மூன்றுமே முன்னிடைச் சொற்கள் அதாவது prepositions. ஒரு பணக்காரர் கோவில் அருகில் ஆடம்பரமாக வாழ்கிறார். A rich man lives in luxury near the temple. இந்த வாக்கியத்தில் உள்ள முன்னிடைச் சொற்கள் in, near. A rich man lives luxury என்ற சொற்றொடரில் பொருள் இல்லை. lives in luxury என்றால் ஆடம்பரமாக வாழ்கிறார் என்ற பொருளை உணர்த்துகிறது. அதேபோல் near the temple கோவிலின் அருகில் என்பதை உணர்த்தும் சொல் near. A rich man lives luxury the temple. இவ்வாறு ஒரு சொற்றொடர் அமைந்தால் அதன் பொருள் விளங்கவில்லை. எனவே இந்த முன்னிடைச் சொற்கள் வாக்கியத்தின் பொருளை நன்கு உணர்த்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வாக்கியத்தின் முன்னிடைச் சொற்கள் in மற்றும் near. ஆறுகள் மலைகளில் தொடங்கி பள்ளத்தாக்கு வழியாக காட்டிற்குள் பாய்கின்றன. The rivers start at the mountains, runs through the valley and flows across the forest. இந்த வாக்கியத்தில் உள்ள முன்னிடைச் சொற்கள் அதாவது prepositions at, through, across. The rivers start. ஆறுகள் தொடங்குகின்றன என்பது ஒரு சொற்றொடர். The mountains என்பது ஒரு சொற்றொடர். இவ்விரண்டையும் இணைக்கும் சொல் at. The rivers start at the mountains. அதேபோல் runs the valley. runs என்பது வினைச்சொல், valley என்பது பெயர்ச்சொல். runs the valley என்ற சொற்றொடரில் பொருள் விளங்கவில்லை. runs through the valley பள்ளத்தாக்கின் வழியாக என்று கூறினால்தான் அதன் பொருள் மிக நன்றாக உணர்த்தப்படுகிறது.
அதேபோல் flows across the forest. இவ்வாறில்லாமல் flows the forest என்று இருந்தால் இந்த சொற்றொடரின் பொருள் விளங்கவில்லை. flows across the forest அதாவது காற்றிற்குள் பாய்கின்றன என்று கூறினால் இதன் பொருள் முழுமையாக விளங்குகிறது. எனவே ஒரு வாக்கியத்தில் முன்னிடை சொற்கள் அதாவது prepositions இல்லையெனில் அவ்வாக்கியத்தின் பொருளை முழுமையாக உணர முடியாது. எனவே இந்த வாக்கியத்தின் prepositions அதாவது முன்னிடை சொற்கள் at, through, across. பையன் தனது நண்பனை கண்டுபிடிக்க அவனது பெற்றோருடன் முழு அங்காடியையும் சுற்றினான். The boy went around the entire mall with his parents to find his friend. பையன் என்றால் boy, mall என்றால் அங்காடி, parents என்றால் பெற்றோர், நண்பன் என்றால் friend. இந்த வாக்கியத்தில் உள்ள முன்னிடை சொற்கள் around, with, to. The boy went the entire mall என்று கூறினால் அதன் பொருள் விளங்கவில்லை. around என்ற சொல்லை இணைத்தால் the boy went around the mall அதாவது பையன் அங்காடியை சுற்றினான் என்ற பொருள் விளங்குகிறது. அதேபோல் his parents find his friend இவ்வாறுள்ள சொற்றொடரின் பொருளும் விளங்கவில்லை. எனவே முன்னிடை சொற்களான with மற்றும் to இவ்விரண்டு சொல்லையும் இணைத்தால் இந்த வாக்கியத்தின் பொருள் நன்கு விளங்கும். அதாவது the boy went around the entire mall with his parents to find his friend. இந்த வாக்கியத்தின் பொருள் பையன் தனது நண்பனை கண்டுபிடிக்க அவனது பெற்றோருடன் முழு அங்காடியையும் சுற்றினான். ஆகையினால் இந்த வாக்கியத்தில் உள்ள முன்னிடை சொற்கள் prepositions around, with, to. அவர் லண்டன் சென்று வாழ அவரது மனதை மேற்கொண்டார். He made up his mind to go and live in London. இந்த வாக்கியத்தில் உள்ள முன்னிடை சொற்கள் அதாவது prepositions up, to, in. முன்னிடை சொற்கள் இன்றி வாக்கியத்தின் பொருளை உணர்த்த முடியாது. எனவே இந்த வாக்கியத்தில் உள்ள முன்னிடை சொற்கள் up, to மற்றும் in.